இங்க ஒரு முல்லை பன்றி ஒரு தோட்டத்தோட வேலி கம்புல பீனட் பட்டர் இருக்கிறத பாத்துட்டு அதை சாப்பிடுறதுக்காக வாய வைக்குது. பார்த்தா அடுத்த செகண்டே சாக்கடிச்சு அதோட உடம்புல இருந்த முல்லை எல்லாம் நின்னுட்டு இருந்த அதோட ஃப்ரெண்ட்ஸ் மேல குத்திருது. ஹெக்ஸ்வலா அந்த வீட்டோட ஓனர் தான் தோட்டத்துல நிறைய காய்கறிங்க திருடு போகுதுன்னு இந்த மாதிரி டிராப்ப செட் பண்ணி வச்சிருப்பாரு. இத பார்த்து அங்க இருக்கிற ராபிட்ஸ் எல்லாம் ஒரு பிளான் போட்டு அந்த சப்ளைய வேற பக்கம் மாத்தி விட்டுருதுங்க. அதுல இருக்க ஒரு ராபிட் அந்த ஓனர் கண்ணு முன்னாடி அந்த கம்புல இருக்க பீனட் பட்டர் அப்படியே நாக்கெல்லாம் நக்கி சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம அந்த கம்பி வேலி மேல ஏறி போய் அந்த ஓனர் கண்ணு முன்னாடியே கடுப்பு எதிர மாதிரி டான்ஸ் ஆடுதுங்க. அதை பார்த்து அந்த ஓனருமே கோவப்பட்டு வெளியே போலாம்னு சொல்லிட்டு கதவை நீக்குவாரு. பார்த்தா டக்குன்னு பயங்கரமான ஷாக் அடிச்சு பறந்து போய் கீழே விழுகிறாரு. ஆக்சுவலா அந்த ராபிட்ஸ் பிளான் போட்டு கரண்ட் சப்பளைய வீடு முழுக்க கொடுத்து வச்சிருக்கோம். இப்ப அந்த ஓனருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி போய் பால்கனி வழியா வீட்டு மேல ஏறி வரலாம்னு பாப்பாரு. பார்த்தா அந்த ராபிட்ஸ் அங்கேயும் கரண்ட் ஷாக் வச்சதுனால பறந்து வந்து கீழே விழுந்து அதே இடத்துல மயங்கிடுறாரு. இப்ப நைட் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுமே நிறைய வெடிகள் எடுத்துட்டு போய் அந்த ராபிட்ஸோட குகைக்குள்ள போடுறாரு. ஆனா அதுங்க எல்லாம் முன்னாடியே அலர்ட் ஆகி தப்பிச்சு வெளியே வந்துருதுங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஓனருமே ராபிட்ஸ் எல்லாம் தோட்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் அந்த குகை கீழே போய் வெளியே எல்லாம் எடுத்துட்டு வந்து கொளுத்தி அப்படியே போடுறாரு. அந்த ராபிட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு ஓடுதுங்க. ஆனா அப்பவும் அந்த ஓனர் அதுல இருக்க ஒரு ராபிட்ட புடிச்சிடுறான். இப்ப கரெக்டா அந்த முயலை வளர்க்கிற பொண்ணுமே அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனுமே சும்மாதான் விளையாண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முயலை விட்டுட்டு நடந்து போவான். இப்ப அவனோட பாக்கெட்ல இருந்து அந்த மொத்த வெடியும் ஆக்டிவேட் பண்ற பட்டன் கீழே விழுந்துருது. அதை பார்த்து அந்த ராபிட்டும் அவன் போய் சொல்றதை நிரூபிக்கிறதுக்காக அதுல இருக்க ஒரு பட்டன் அமுக்குது. இப்ப அந்த வெடிலாம் வெடிச்சதுல அங்க இருக்க மரம் சாஞ்சி அந்த பொண்ணோட வீட்டு மேலேயே விழுந்து சுக்குநூறா நொறுங்கிருது.